ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி பாருங்கள். இது நான் சரியான அளவுகளோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் தான் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்திடலாம். நான் 200 கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்திடலாம். 200 கிராம் அளவுக்கு இந்த போட்டிருக்க நம்ம பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, நல்லா அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பாதி லெமன் பிழிஞ்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம மைதா எடுத்துக்க போகிறோம். மைதா மாவும் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாவுகள் எல்லாமே 2 ஸ்பூன் அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த அளவு நமக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ காலிஃப்ளவர் எடுத்து சேர்த்துடலாம். இதோட சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா ஒட்டி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். போட்டோன்னே கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. இல்லாட்டி நமக்கு மசாலாலாம் எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே அளவுகளோடு நீங்களும் பண்ணிங்கன்னா மசாலாலாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சில்லி நீங்களும் வீட்டிலே செய்யலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் எடுத்துரும். எங்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லாதனால நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சு காமிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிச்சிட்டு மேலே சேர்த்திக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.